மெட்ராஸ்காரன் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். படம் பார்த்தோம். ரொம்ப யங் டைரக்டரு. ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வல் வரைக்கும் படம் அவ்வளோ மனசில் நிற்காது. பட் இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒரு விஷயம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ கல்யாண டைமில் முகூர்த்த டைமில் போய் பொண்ணோட உட்காரணும். அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. இதோட இன்டர்வல் முடிஞ்சிச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு கர்ப்பிணி குழந்தை இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் வருது. அதுக்கப்புறம் கதையை கொண்டு போகுது. இன்டர்வல் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்ல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா எடுத்து போயிருக்காரு. நிறைய ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டில் கடைசி ரிசல்ட் பார்த்தா இந்த கார் கீழே குழந்தை ஒரு லேடி வந்து விழுந்துடுவா இல்லையா, அது உண்மை கிடையாதுன்னு அந்த லேடியை சொல்கிறான். நான் இப்படி மயங்கி விழுந்துட்டேன், ஆனால் எனக்கும் காரை நான் மோதவே இல்லை அப்படி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அப்படி அதுக்குள்ளே ஒரு ரிவெஞ்சு இன்னும் அந்த மாதிரி இல்லப்போ நிறைய வாய்லன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. கிராமத்தில் இந்த படங்களெல்லாம் பார்க்கலாம். பட் டைரக்டர் ரொம்ப நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. படம் இன்டர்வல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹீரோ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஹீரோயினை காட்டுறாரு. அந்த மேரேஜ் விஷயம் நடந்து அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் படத்தில் இன்டர்வலுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவன் ஒரு வாட்டி ஜெயிலில் வந்து சொல்கிறான், நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவன் ஜெயிலில் வந்த பிறகு அவர் வீட்டுக்கிட்ட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, அவன் கல்யாணம் ஆகிட்டு லண்டனுக்கு போயிட்டாள், உனக்கு எப்படி தெரியும் அவன் லண்டனுக்கு போயிட்டான். ஸோ இதோட முடியதை தவிர படத்து எண்டு அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்ட்டு காட்டியிருந்தா இன்னும் படம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் வெரி குட் அட்டெம்ப்ட். ஈஸியாக காட்டலாம். இப்போ டைட்டில் காட்டுறாங்க இல்லையா, டைட்டில் காட்டும்போது பக்கத்தில் ஒரு ஃப்ரேமில் அந்த லேடி எங்கேயோ லண்டன்லேயோ எங்கேயோ மெட்ராஸில் எடுத்துக்கலாம், பெரிய பணக்கார வீட்டில் எங்கேயோ குழந்தையோட விளையாடுற மாதிரி ஆடியன்ஸ்க்கு காட்டலாம். ஸோ அதை விட்டுட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தது. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த ஹீரோ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விதார்த்துக்கு ரொம்ப ஹெவி ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. விதார்த் வைஃபும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் சின்ன கேரக்டர் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.